வந்து விக்னேஷும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு முரளியால் தாங்கிக்கவே முடியல. செம்ம கடுப்பாயிடுறாங்க. அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. ச்சே, மறுபடி இவன் வந்து தொல்லை கொடுத்துட்டே இருக்கானே. இப்போ தான் அபி வந்து விலகி இருக்கா ராக விட்டு. இப்போ இவன் வந்து இந்த மாதிரி பண்ணுறானே. ஒரு வேளை அபி இவங்க பின்னாடி போயிட்டா என்ன பண்ணுறது? இதை விடவே கூடாது, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விடக்கூடாது. விக்னேஷ் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ, இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அபி மீட் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து விக்னேஷ் வந்து சரி அபி அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. எங்கே வந்து என்ன அபி இங்கே நிற்கிற? இல்லை விக்னேஷ் வந்து அவர்கிட்ட பேசினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அபி வா என் கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லைக்கா பரவாயில்ல நான் வண்டியிலே வரேன் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு வந்து முரளிக்கு செம்ம காண்டாவது. பார்த்து முறைச்சிட்டு கேட்கல, இவன் எதுக்கு இப்படி பார்த்து முறைச்சிட்டே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து காண்டாகிறாங்க. நம்ம வந்து அபி அடுத்து வந்து வீட்டில் என்ன பண்ணுறாரு, ராகு வந்து செம்ம டென்ஷனாக வந்து ஃபோனில் வந்து நியூஸ் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அதை பார்த்து அபி என்னங்க ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி கோவத்தை காட்டுறீங்க, எல்லாருக்கிட்டையும் இப்படி கோவத்தை காட்டுறீங்களே, இந்த கோவத்தை நீங்கள் மாற்றவே மாட்டீங்களா? நீ பேசாத, ஒன்னால தான் இவ்வளோ பிரச்சனை உருவாகுது. எனக்கு காரணம் எங்கள் கம்பெனியோட நேமை ஸ்பாயில் பண்ணதே நீ தான். நீ எடுத்த அந்த ஆர்டரால் தான் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுட்ருக்கேன். இப்போது என் கம்பெனிக்கு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா, இதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அபி வந்து நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அபி அப்படின்னோடனே இதுக்கப்புறம் வந்து என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைன்றீங்க, நான் தானே இதுக்கெல்லாம் காரணம்ன்றீங்க, இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணுறேன். அது எப்படி உன்னால் பண்ண முடியும்? என்னால் பண்ண முடியும். என் மேலே பாட்டி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குமா? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு நானும் வரேன். எல்லா பிரச்சனையும் என்னால் தானே ஆச்சு, அதனால் இந்த பிரச்சனையை நானே சால்வ் பண்ணுறேன் போதுமா அப்படின்றாங்க. அது கேட்டு வந்து ஒன்றால் அதெல்லாம் பண்ண முடியாது, ஏற்கனவே பண்ணி வச்சது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, அவள் தான் சொல்கிறாள் பண்ணணும்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அவளால் தானே ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் குறை சொல்கிறான். அப்புறம் 2 பேரும் போயிட்டு அங்கே இருக்க பிரச்சனையெல்லாம் பார்த்துப்பாங்க. இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதுவும் அபி போனால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இப்போ கூட ஒரு ப்ராஜெக்டை அபி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சா அப்படின்னோடனே அப்படியே பாட்டி பார்த்து டென்ஷனாக வராரு. முரளியும் வந்து சுந்தரியும் நீ போமா அபி, நீ பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே என்ன ராகவ் ஓகே தானே அப்படின்றாங்க. அதுக்கு ராகவ் அமைதியாக இருக்காரு. அவன் தான் அமைதியாக இருக்கான்ல, கண்டிப்பாக ஓகே தான்மா, நாளையிலேருந்து ராகவ் கூட நீயும் ஆஃபீஸ்க்கு போ, அங்கே போய் எல்லா வேலையும் பார்த்துக்கோ, ராகவ் உதவியாக இருமா, கண்டிப்பாக சீக்கிரமாக இந்த பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல முரளியால். உன்னை சுந்தரிக்கிட்ட வந்து இதை நடக்கவே விடக்கூடாது, இவங்க 2 பேர் வீட்டில் ஒன்றா இருக்கிறதே கொஞ்சம் நேரம் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல, இதில் வேற பொழுதுனைக்கும் அங்கே ஒன்றா இருந்துட்டு வந்து வீட்டில் இருப்பாங்களா, இதை என்னால் பார்க்கவே முடியாது, என்னத்தை இது இப்படி நடந்துட்டுருக்கு, இதை நீ தடுக்க மாட்டீங்களா? நான் எப்படி தடுக்கிறது சொன்னால் அப்படியே கேட்டுருவாங்களா அவங்க அப்படின்றாங்க. சரி என்னால் தாங்கிக்க முடியலையே, அபியை எப்படியாவது ஆஃபீஸ்க்கு போக விடாமல் தடுக்கணும், ராகவ் கூட அபி ஒர்க் பண்ணக்கூடாது, ஒரு வேளை ஒர்க் பண்ணாலும் அதில் பெரிய பிரச்சனையாகி அபி வீட்டுக்கு வந்துடணும், அதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சரி நீ கவலைப்படாத, நம்மளுக்கு தான் ஆஃபீஸில் ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன எப்படியாவது வந்து வச்சு தடுத்துடலாம், அங்கே பிரச்சனை பண்ணிவிட்டு அபியே வேணான்னு சொல்லிட்டு ராகவ் துரத்தி விட்டுருவான், அந்த மாதிரி நம்ம வேலை வைக்கலாம், அதனால் நீ கவலைப்படாமல் இரு, அப்படி வச்சே ஆகணத்தை நீங்கள் பேசுங்க புரியுதா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து ராகு வந்து ரூமில் இருக்காரு. அப்போ அபி வராங்க. அபி பார்த்துட்டு வந்து நான் நினச்சி கூட பார்க்கல நீ ஆஃபீஸ்க்கு வருவேன்னு ஒத்துக்கினேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், நான் வந்து ஒத்துக்கினதுக்கு காரணம் பாட்டி தான், அதே மாதிரி நீங்கள் என்னை பற்றி குறை சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால தான் நான் வரேன்னு சொல்கிறேன், நீ வந்தால் மட்டும் எல்லாம் மாறிடுவா போகுது, அது மாறுதா மாறலையான்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே பார்க்கலாம், முக்கியமான விஷயம் ஆஃபீஸ்க்கு வந்து இதே மாதிரி என்கிட்ட வந்து தேவையில்லாதெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு என்னை ஏதாவது கோவப்படுத்தினீங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. இங்கே பாரு, நீ கோவப்படம் தான் பார்த்தாதா, நீ என்னை வெறுப்பேற்றாம இரு, ஒழுங்காரு, அப்போ தான் எனக்கு முக்கியம், அதே மாதிரி ஆஃபீஸில் நீ ஒன்றும் எனக்கு ஒன்றும் பாஸ் கிடையாது, நான் தான் உனக்கு பாஸ், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னோடனே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் பண்ணிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னோடனே பாட்டி வந்து அபி கொஞ்சம் வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன பாட்டி அப்படின்னோடனே இங்கே பாரு ராகவ் உங்ககிட்ட தான் பேசணும், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பார், ஆஃபீஸ்க்கு போனோன்னே அபிக்கிட்ட பழையபடி எம்ப்ளாயி நினச்சிட்டு ஓவராக வந்து பேசுகிறது செய்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அவ்வளோ ரைட்ஸும் நான் அபிக்கு தரப்போகிறேன், அதனால் அபியும் டிசிஷன் பண்ணலாம், அவளும் டிசிஷன் எடுக்க முடியும் புரியுதா, அதுக்கு தான் நான் அமுச்சு விட்ருக்கேன் அப்படின்னு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்னோட கம்பெனியில் எப்படி அவள் எடுக்க முடியும், இங்கே பார் அப்படி பண்ணால் தான் எல்லாம் பண்ண முடியும், அவள் டிசிஷன் கேட்டு நீ ஒத்து வர மாட்டேங்கிற, அவள் எது சொன்னாலும் நீ வந்து ஏதாவது சொல்லுவேன், அப்புறம் எப்படி அவள் வந்து கம்பெனி பெரிய அளவு கொண்டு வர முடியும், எல்லா பிஸ்னஸையும் வந்து பிரச்சனை இல்லாமல் தீர்க்க முடியும், அதுக்கு ஒரே வழி இதுதான், அதனால் ஆஃபீஸில் அபி சொல்கிறது நீ கேட்டு தான் முடிவு எடுக்கணும் புரியுதா அப்படின்னு. என்ன பண்ணுன்னு திரும்ப ராகவ் தவிக்கிறாரு.